நிறைய துரோகங்கள் அவன் சந்திச்சிருப்பான். துரோகத்தை நிறைய சந்திச்சிருப்பான். ஒரு விஷயம், அவன் அப்படின்னா அந்த ஆன்மா சந்திச்சிருக்கும். இந்த சரீரம் வேற, அந்த ஆன்மா வேற. ஆன்மாங்கிறது நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம சரீரத்தை ஆட்டி படைக்கிறதே அந்த ஆன்மா தான். எப்போ அந்த ஆன்மா நம்ம சரீரத்தை அடிமையாக்குதோ அப்போ நாமளாக இருப்போம், மனிதனாக இருப்பான். எப்போ அந்த ஆன்மா இந்த சரீரத்துக்கு அடிமை ஆகுதோ அப்போ மனிதனாக இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அப்போ அந்த சரீரம் சொல்கிறத அந்த ஆன்மா கேட்கும். அப்போ ஆன்மா என்ன பண்ணும்? சரீரத்துக்கு தேவையான ஆசையை உருவாக்கும். இந்த ஆசையை தூண்டிவிடும் இந்த உடம்பு.